வணக்கம். என்எஸ் விலாக் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர்லலாம் மானம் மூடிக்கிட்டு இருக்குங்க. மழை வர மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது? வெயில் நல்ல வெயிலா? மானம் மூடாக்கு போட்டிருக்கா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்றா வரும். ஒரு லைக் போட்டு என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக யாராலையும் இருக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. பிறக்கிறோம், அந்த ஒரு மெச்சூர் உணர்வு, கட்டுப்பாடு, இந்த இதெல்லாம் ஒரு 5 வயசுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்குது. அம்மா, அப்பா, உறவு முறை, இவங்கெல்லாம் எப்படி என்ன உறவு முறை அப்படின்னு தெரிய வருது. பேர் சொல்லி சித்தப்பா, அத்தை, மாமா, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா, தம்பின்னு எல்லாரையும் உறவு முறை வச்சு கூப்பிட்றோம். அதுலேருந்து இன்ன உணவுகள் சாப்பிட்ணும், இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னெலாம் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாம் தெரியுது. அப்புறம் வேலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, தெரியுது. இப்படியே நமக்கு கடமைகள் ஒன்று ஏற ஆரம்பிக்குது. ஏற ஆரம்பிக்கவும் படிக்கணும், ஸ்கூல் போகணும், இப்படிலாம் லைஃப்னு ஒன்று வந்துடுதுங்க. படித்து வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனது லைஃப்னு வந்துடுது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவலைப்பட்டுக்கிட்டே அந்த மனசில் அமைதியின்மை போயிடுதுங்க. பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுங்க நல்லா இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இப்படியெல்லாம் அந்த தாய் சிந்தனை பண்ணுவா, யோசிப்பா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பல கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறி 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 போகும். அந்த மனசாகப்பட்டது அமைதியின்மையே கிடையாதுங்க. எல்லாருக்குமே, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்குமே அந்த அமைதிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம், ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அது என்ன பிரச்சனைன்னு கேட்ட அப்புறம் தான் தெரியும். ஐயோ, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களா, நமக்கு தெரியாத போச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதனால் யாருமே நிம்மதியாக இருக்காங்க, யாருமே தொந்தரவு இல்லாமல் இருக்காங்க, யாருமே சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க தோற்றத்தை பார்த்தோ, அவங்களுடைய பைசா இருக்கவங்கள்ட்ட நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சில பேர் பேசலாம். சில பேர் அவன்னா வெள்ளையும் ஜல்லையுமா போகிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு வாயால் மேம்போக்கா சொல்லிட்டு போவாங்க. அது அப்படி சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம நேரடியாக பார்த்து அவங்க எந்த கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கும் போது மட்டும்தாங்க நமக்கு அது புரியும். அதனால் அடுத்து அவங்க மனசை புரிஞ்சு வாழ கற்றுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசு, மற்றவங்களுடைய கஷ்டம் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை, உணர்வுகள், பரிமாற்றங்கள், ஹெல்ப் மைண்டு, இதெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன சாதிக்க போகிறோம், இப்படி இருந்து என்ன சாதிக்க போகிறோம், இப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம், அமைதியாக போய் என்ன பண்ண போகிறோம், அதனால் ஒரு கைக்கு ஒரு கை நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்தி போகக்கூடாது. விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு, யாருக்கும் அமைதி கிடையாது தாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் துன்பங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம அதிக அளவில் மனசை அதிக அளவில் பாதிப்பு இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி தூக்கத்தை வர வச்சு தான் நம்ம தூங்கணும். கஷ்டம் வரும்போது தூக்கமே கிடையாது தாங்க போகும். நிறையா பேருக்கு தூக்கம் இல்லை. வயசாகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போவாங்க. எனக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது சார், ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன், ஏதோ மூளையில் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது சார், தூக்க மாத்திரை எழுதி கொடுங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க வயசானவங்க. அவர் தூக்க மாத்திரை போடக்கூடாதுமா, அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு சரணம் சொல்லிவிட்டு சாமியை 108 முறை அதை சொல்லிக்கிட்டே சுலோகம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிக்கும். ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பார். எக்ஸசைஸ் செய்யுங்க, ஏதோ ஒன்று பண்ணி யோகா மாதிரி பண்ணி நீங்கள் தியானம் இல்லை இந்த கசகசா அது மாதிரி கூட அரைச்சி குடிச்சிங்கன்னா தூக்கம் வரும்னு அவர் சொல்லிவிட்டு, இருந்தாலும் மாத்திரை மைண்டாக எழுதுகிறேன்,
அடிக்கடி போட்டுக்காதீங்க. தூக்க மாத்திரை போட்டால் ரத்த நாளங்கள்லாம் கட்டுப்பாட்டில் இழந்து போயிடும். ரொம்ப போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்போ ஏஜ் 60 ஆகிடுச்சி, இதுக்கப்புறம் இப்போ இருந்தால் என்ன போனால் என்ன, இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக தூங்கணும் சார், நீங்கள் பரவாயில்ல சார் எழுதி கொடுங்கன்னு சொல்லி தூக்க மாத்திரை எழுதி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவசியம் ஏற்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். யாராக இருந்தாலுமே தூக்க மாத்திரை போடுறவங்க அவசியத்துக்கு போடுங்க, அனாவசியமாக டெய்லி போடாதீங்க. மனக்குழப்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழப்பம், சஞ்சலம், ஆண் துணை, அதாவது ஃபேமிலிங்கிறத அவங்க ரன் பண்ணி அந்த பசங்களோட போராடி வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு அமைச்சு கொடுத்து அப்புறமா அந்த அம்மாவாலேயோ அந்த ஐயாவாலேயோ நிம்மதியாக இருக்க முடியாது. படுத்தாக்க நித்திரையில், ஆழ்ந்த நித்திரையில் தூங்கவே அவங்களால முடியாது. குழப்பம், மன உளைச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு வரதான் செய்யும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க. அமைதியாக இருக்கன்னா அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை இஷ்யூ பண்ணி கொண்டு வந்து விட்டு தான் அவங்க யோசித்து தூங்காமல் இருந்துருவாங்க. தூங்காமல் இருந்தால் என்ன பண்ணும், மறுநாள் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பு இருக்காது, வேலை வெற்றி செய்ய முடியாது, எதையோ இழந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், டென்ஷன் ஆகும், தலைவலி வரும், உடல் சோர்வற்று போயிடும், உடம்பு சோர்வாயிடும். இதெல்லாம் நல்லா சாப்பிட முடியாது, பசி எடுக்காது, பல பிரச்சனைகள் வரும். அதனால் கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. வீண் சண்டை, வீண் பிரச்சனை, வீணாக ஒருத்தர்கிட்ட பேசி அது இன்னும் 2 பேச்சு அதிகமாகி போய் மன உளைச்சல் இன்னும் அதிகமாகும். அதனால் விட்டு கொடுத்து போய் சமரசமாக இருக்க கற்றுக்கோங்க. மன உளைச்சல் எல்லாருக்கும் உண்டு, நமக்கு மட்டும் இருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் கவலைகள் இருக்கும். ஒரு பொருளாதார பற்றாக்குறை, பல பிரச்சனைகள் அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு டைப்பில் போயிட்டுருக்கோம். அதனால் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு யாருக்கும் நினைக்காதீங்க. எல்லாருமே சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்காங்க நாட்டில். வெளி தோற்றத்தில் தெரியும் அவங்க கவலை இல்லாத இருக்கிற மாதிரி. வயிறு ஒன்று இருக்குது இல்லைங்களா, பசி இருக்குல்ல, அந்த டைம் பசிக்கும் போது சாப்பிட்டுட்டு வேலை வெற்றி செஞ்சுட்டு அவங்க ஓரளவுக்கு நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வயசானவங்களை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக பிள்ளைங்களால் பட்ட கஷ்டம், புருஷனால் பட்ட கஷ்டம், இன்னும் நிறைய இடத்துல ட்ரிங்க்ஸால் பிரச்சனை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. நிறைய கஷ்டம். ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் கேட்கும்போது நம்மளோடது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிக்கு நினைக்க தோணும். அந்த மாதிரி நாட்டில் பல பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் குழப்பவாதி, தீர்க்கமாக குழப்பமாக இருப்பாங்க. எனி டைம் குழப்பத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே வாழுறவங்க இருக்காங்க. அதனால் யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. தயவு செஞ்சு மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மன விரக்தி அடையாதீங்க. சில பேர் சூசைட் வரைக்கும் போகிறாங்க. அதெல்லாம் கோழையாக இருக்கிறவங்க செய்கிறது. கோழை கிடையாது, ஒவ்வொருத்தரும் டேலண்ட் பர்சன் தான். அதனால் நீங்கள் டேலண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. குழப்பத்துலேருந்து வெளியில் வாங்க, குழம்பி நிற்காதீங்க. எல்லாருக்கும் குழப்பம் பொதுவானது தான். அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க, மன அமைதியாக இருக்க நீங்கள் என்ன தியானம் பண்ணணும், என்ன வழிமுறைகள் செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி தானாக வரும். வந்து தாங்க போகும். கவலைகளும் நிம்மதியும் மாறி மாறி வந்து தான் போகும். அதுதான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இரவு பகலாவோ பகல் இரவாவோ மாறி போனால் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? அது மாதிரி தாங்க எல்லாமும். இந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அப்படி தான் மாறி மாறி தான் வரும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்ம அடக்கி ஆண்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நமக்குள்ளே எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. கூடுமான வரைக்கும் நம்ம மன அமைதியோடையும் மன நிம்மதியோடையும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரே ஒரு சொல் வித்தியாசமாக பேசாமல் நல்ல வார்த்தைகளோடு பேசி நிம்மதியாக இருக்க கற்றுக்கோங்க. தியானம் இருந்தீங்கன்னா ரொம்ப 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 மனசு அமைதியாக இருக்கும். வழிபாடுகள் முக்கியம். கோயிலுக்கு போங்க, சாமிக்கிட்ட மனசை கண்ணை மூடி தியானத்தில் இருந்து உங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்க ஏதோ ஒரு வழியை எனக்கு சொல்லு கடவுளேன்னு சொல்லி வேண்டி தியானத்தில் இருங்க. தியானம் முக்கியம். வயசாகிடுச்சுன்னா முக்கியமாக தியானம் தேவைப்படுங்க. அதுக்குன்னு ஒரு மணி நேரம் தனியாக ஒதுக்குங்க தியானத்துக்கு. இல்லையா உங்களுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சால் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும்,
வெளியூர் போய் கோயிலாக போகணும்னு நினச்சிங்களா போங்க. இல்லை மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குதா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட பேசி பொழுத ரன் பண்ணிக்கோங்க, வாக் போங்க. இப்படி இருக்கணுமே தவிர அமைதியை தேடி எந்த கடையிலையும் மளிகை கடையிலையோ எந்த இடத்துலையுமே அமைதி அப்படிங்கிற ஒரு பொருள் விற்காதுங்க. நிம்மதி, அமைதி இதெல்லாம் விற்காது. காற்றை கூட அடைக்கிறாங்க. அதனால் காற்று கூட வாங்கி ஏர் வாங்கி முதுகில் கட்டிக்கிட்டு நீருக்குள்ளே மூழ்கி ஏர் பபிள்ஸ் வர மாதிரி நீச்சல் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நிம்மதியை வாங்க முடியாது. அதனால் நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அதை தயார் பண்ணிக்கிட்டோம்னா தானாக கிடைக்கும் எல்லாமே. அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.